ஹலோ வியூஸ், இந்த வீடியோவில் ராமாயணத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி பேச போகிறேன். அதாவது தசரதன் கைகேயிக்கு கொடுத்த 2 வரங்களால் ஒரு வரம் பரதன் நாடாளனும், இன்னொரு வரம் ராமர் 14 வருஷம் வனவாசம் போகணும் அப்படிங்கிறது. இப்போ தசரதனுடைய வரத்தை நிறைவேற்றுறதுக்காக ராமர் நான் வனவாசம் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு வனவாசத்துக்கு புறப்பட்டுருவார். அப்போ சீதை நானும் உங்களோட வர்ற ராமன் இருக்கும் இடமே எனக்கு அயோத்தி அப்படின்னு சொல்லிட்டு சீதையும் ராமரோட வனவாசம் போகிறதுக்கு தயாராகிடுவாங்க. லட்சுமணனும் ராமரை பிரிஞ்சு இருக்க மாட்டார். அதனால் லட்சுமணன் நானும் உங்களோட வனவாசம் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ராமர் எவ்வளவோ சீதையும் லட்சுமணையும் தடுத்து பார்ப்பார். ஆனால் 2 பேருமே கேட்க மாட்டாங்க. நாங்கள் உங்களோட வனவாசம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டுருவாங்க. அப்போ இதை பார்த்து தசரதன் ரொம்ப மனமுடைஞ்சு அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். நாட்டு மக்கள் எல்லாம் ராமர் இப்படி வனவாசம் போகிறத நினச்சி ரொம்ப கவலைப்படுவாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும், லட்சுமணன் வனவாசம் போயிட்டாருன்னா ஊர்மிளா என்ன பண்ணியிருப்பாங்க? சீதை ராமரோட வனவாசம் போயிட்டாங்க, அப்போ லட்சுமணனுடைய ஒய்ஃபு ஊர்மிளா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். இப்போ நான் ஒரு செவி வழியாக ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருக்கேன். ஊர்மிளை லட்சுமணன் வனவாசம் அந்த 14 வருஷமுமே அவங்க தூக்கத்திலேயே இருந்தாங்களாமா. இவங்க வனவாசம் முடிஞ்சு திரும்பி வந்ததுக்கு அப்புறமா தான் ஊர்மிளை தன்னுடைய தூக்கத்திலிருந்து எந்திரிச்சாங்களாமா. ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.